மணமாளையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் மணமாளையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வருவே தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு மாலைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உணங்கள் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி பாட வேண்டும் குங்குமத்து சீனி தெய்வம் தந்த கோடி மஞ்சளும் சூடி வருவே ஓராண்டு போன விரும்பு கும்பில்லை ஓடி வந்து தாயாவன் தோழில் கச்சேரி பாடுதம்மா ஏழே காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா ஆகாத மின்னல் ஒன்று அறிந்தே ஆடுதம்மா தங்கம் தங்க தாதி குங்குமத்து சீனி இசையுள் மயங்கிய இவ்வுரு அல்வேவா இசையினில் மயங்கிய இவ்வுரு அல்வேவா எரிதாவுமையே என் மனம் நாடுதே எரிதாவுமையே என் மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் என் புறாவே மாயவனாகி வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் என் புறாவே மன்மதடியிலேயே சிந்தனை இருந்தாகி சிறிய கடனாகி சிந்தனை
இருந்தாய் ஜீவித கண்ணதாயி பிந்தைகள் புரிந்து நீ அறிவா எம்மா மந்திர கண்டாரே தந்திர வலை வீசும் சுந்தர மனதே சுகங்காரமே இன்று வசந்தமுள்ளே போலே வந்து அசைத்து அதுவும் புறாவி வசந்தம் காதல் கசக்குதையா கசக்குதையா நடந்தாய் பாடி புதித்ததுமா செங்கதுதான் கேட்டிட்டு ஒரு வெள்ளம் பாய்ந்தது வாழ்வான் வெளியில் ஆயமாற்றில் திசையினால் கீர்த்திசையில் அதன் ஒளி வெள்ளம் இருந்தது வாரும் வெளியில் புதித்ததுமா செங்கதிதான் கீர்த்திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வாழ்வான் வெளியில் கதி போலே நான் கண்டேன் மன்னனும் கதி போலே நான் கண்டேன் மன்னனும் அவள் ஒளியாலே மலரும் நான் செங்கமலும் செங்கமலும் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தல் வழிவந்த மன்னவனோ நீ மூவேந்தல் வழிவந்த மன்னவனோ மன்னவனோ அருமையான சாரிகை ராகத்துல கொஞ்சம் கூட கவலை இல்லாம பாடுறியப்பா. எதுக்கு கவலை? சாரிகேசி பாடையில் அண்ணா மடியில கடவுள்தா வழியில பயம் இல்லைங்க. இந்த தண்டி பாட்ட இந்த தண்டி வாயில் நீங்க மட்டும் இந்த தண்டியா பாடுறீங்க. நான் பாடுறேன்னா எனக்கு இருக்கு வசதி இருக்கு பாடுறேன், எனக்கு இருக்கு பாடுறேன். இருந்தாலும் எதை கையாளமோ அதைத்தான் கையாளலாம். எல்லாத்தையும் கையாளலாமா? நான் கையாள சும்மா தூக்குனவனுக்கு தான் பாதை என்னன்னு தெரியும். வெயிலின் அருமை நிழலுக்கு வந்தாத்தான் அதனுடைய அருமை தெரியும். ஆக முட்டையில கோழிக்கு தான் அதை அறிக்கும். உனக்கு எவ்வளவு எரியுதுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு எரியாது. ஏன் எரியாது? நீங்க பாட பாட நான் பாடிக்கிட்டே இருப்பேன். பாடலாம்ப்பா, பாட பாட ராகம் வரும், படிக்க படிக்க அறிவு வளரும், தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுதான் சொல்லுவான் ஐயா வள்ளுவதேவர் சொன்னார்ல, தொட்டடைத்தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளைத்தூர் அறிவு. பாட பாட ராகம். திடீர்னு பாடணும்னா பாட முடியாதுல்ல. திடீர்னு பாடணும்னா பாட முடியுமா? தானே பாட முடியும். வந்த உடனே கொஞ்சம் அடைக்கு. பாட பாட ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் திறந்தணும். கரைப்பார் கரைத்தான் கல்லும் கரையும். பாட பாட ராகம் வருவதை போல, படிக்க படிக்க அறிவு வளர்வதை போல, அதே போல ஆணு வளரணும் அறிவு வளரணும். அதுதான்டா வளர்ச்சிங்க. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. நரம்போடுதான் கிள்ளி வளரும் தன்மான உணர்ச்சி அப்படின்னு உணர்ச்சி பொங்க பாடலுங்கிற எடுத்து நம்ம பாடுவோம். ஆனா வெளியே அது பரிமளிச்சாத்தான் அது பாட்டாகும். எல்லாருக்கும் பரிமளிக்காத பாட்டு பூதியாயிரும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? ஆகாது. கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கவி. அதனால்தான் நீங்க சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப உங்க இடத்துக்கு வந்த உடனே இந்த தம்பி அன்னையும் கேட்டாங்க, அந்த கூட்டத்துல கோயில் புறா பாடுங்க. நீங்க எங்க போனாலும் அந்த பாட்டை கேட்பாங்க. அப்ப கேட்கிறாங்கன்னா இன்னும் ஒண்ணு கேட்டாங்க. என்னன்னு? மாஞ்சோலை கோயில் தானோ? ஆமா முழுசா கேட்டாங்க. பாடுவோம் பாடுவோம். அவங்க விருப்பம் எதுவும் அதை செய்ய காத்திருக்க மக்கள் தீர்ப்பு தான். எல்லாத்தையும் கேட்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. அதுதானே யார் யார் பாடகர் யார் யார்கிட்ட கேட்டா பாடுவாங்கன்னு சொன்னால. கவையாகி கொம்பாகி காத்தகத்தை நிற்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம். சபை நடுவே நியூட்டோலை வாசியால் இருந்தால் குறிப்பை அறிந்து மாற்றாதவர் மரம் என்பார்கள். அந்த மாதிரி குறிப்பறிந்து கேட்டா ரவி பாடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குல்ல. வாழ்க்கையில குரங்குக்கு குட்டி மேல நம்பிக்கை, குட்டிக்கு குரங்கு மேல நம்பிக்கை. வாழ்க்கையை நம்பிக்கை தான் இல்லையா? நம்பிக்கை இல்லாத வாழ்வு என்ன ஆகும்? நம்பிக்கையில 3 நம்பிக்கை இருக்கு. துடுப்பு இல்லாத படகு போல ஆயிரும். அவன் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆக சிறந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? தன்னம்பிக்கை தான். அதை விட சிறந்தது தெய்வ நம்பிக்கை.
முதல்ல தெய்வ நம்பிக்கை தான் சிறந்தது. கடவுளை பார்த்தீங்களா, தெய்வ நம்பிக்கைன்னு முருகனுடைய வாகனம் சேவல் கூவுது பாருங்க. அது முதல்ல ஒரு மனிதனுக்கும் தெய்வ நம்பிக்கை இருந்தால், தெய்வம் துணை இருந்தால், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குலதெய்வம் எல்லாருக்கும் இருக்கார் இல்லையா? அந்த குலதெய்வம் இருக்கிறவங்க சிவன் ராத்திரிக்கு சாமி கும்பிட போறோம். இப்ப உங்க குலதெய்வம் வேற இருக்கும். எங்க குலதெய்வம் யோக பைரவர், எங்க குலதெய்வம் வழிவிட்ட ஐயனார். அப்ப ஒவ்வொருவருக்கும் தெய்வம் இருக்கு இல்லையா? குடும்ப குலதெய்வம்னு. உண்மை. அதான் என்னைக்கு ஆண்டுக்கு ஆண்டு குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிட்டோம்னா என்னைக்கு தெய்வம் கூடவே வரும்டாங்க. அப்படி தெய்வ நம்பிக்கை இல்லாதனாலதான் அப்பேற்பட்ட யாரு துரியோதனே தெய்வ நம்பிக்கை இல்லாம தானே நீ வேணா ஓ படைபலத்தை கொடு அப்படின்னு கேட்டியா? தெய்வ நம்பிக்கை இல்லாமையா? கடவுள் கண்ணன் கேட்கிறார், ஏன்டா நான் வேண்டுமா என் படைபல வேண்டுமான்னு கேட்டுக்கிறாருல்ல. அப்ப என்ன கேட்கணும்? கண்ணா தெய்வமே நீ வா என் கூட அப்படி கேட்டிருந்தா தோத்திருப்பான மகாபாரதத்துல முடியாது. கண்ணா நீ வேணா, நீ நேராயுதபாணியா இருப்பேன்னு சொல்ற, வெட்டால கூட்டு போய் நான் என்ன பண்ணேன்? ஏதாவது உதவி புரிந்தா சண்டை கிட்ட போட்டா கூட்டு போகலாம். ஒண்ணுமே இல்ல. ஆமா, உன்னை கூட்டி போய் நான் என்ன பண்ணேன்? உன் படை 1 லட்சம் அக்குரணி படையை என்கிட்ட கொடுத்துரு, நீ வேணா. அப்ப பரந்தாமன் கேட்டாரு, என்னடா அர்ஜுனா நீ என்னடா கேட்கிற? அப்பதான் அர்ஜுனன் சொன்னா, அண்ணா நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவர் வந்தாரு, உன் கண்ணுக்கும் கருத்துக்கு நான் தானே வந்தேன், எனக்கு நீதான் வேணுங்க, எனக்கு நீதான் வேணும், நீங்க தான் வேணும். அப்ப தெய்வம் இருந்ததுனாலதான் சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது. நாகாசுர கணையை விட்டா பாருங்க, அப்படி விட்டா கணை கழுத்துக்கு வரக்கூடிய கணைய பகவான் தேர் சக்கரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்புறம் தேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அமைதியாடுங்களே கதையை சொல்லிக்கிறீங்க. அப்ப தேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது 12 அங்குல அப்படி அமுக்குனாராம். அப்படி 12 அமுக்குன்னு தேடி இப்படி அமிங்கி எந்திரிச்சான். அப்படி அமிங்கி எந்திரிக்கும் போது கழுத்துக்கு வந்த நாகாசுரம் தலைப்பாகையை தட்டிட்டு போயிடுச்சு. அப்பதான் கிருஷ்ணன் காலை தொட்டு கும்பிட்டு அர்ஜுனன், கிருஷ்ணா தலைக்கு வந்த நாகாசுரம் கழுத்துக்கு வந்த நாகாசுரத்தை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது. அப்படியே தெய்வத்துடைய அருள் எனக்கு என்னைக்கும் வேணும் அப்படி மண்டிக்கிட்டு கும்பிட்டான் இல்லையா? அதான் தெய்வம். உலகத்தை தெய்வ நம்பிக்கை தான் முதல்ல சிறந்தது. தெய்வ நம்பிக்கை வந்துட்டா அப்புறம் மற்ற நம்பிக்கை பத்தி கவலை கிடையாதுங்க. தன்னம்பிக்கை தானா வந்துருங்க. தர்ம முனீஸ்வரர் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இல்லைங்களா? அந்த தெய்வத்துடைய அருள்படாட்சி இருந்தால்தானே நடக்காம இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்னா முயற்சி திருவினையாக்குறது இல்லையா? உண்மைதாங்க. முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு. அதெல்லாம் சரி. யார் நீ ஒத்தையில வந்து பேசிக்கிட்டு இருக்க? நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒத்தையில பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இது இப்பதான் என்கிட்ட பேசுற. ஆமா, நான் வரும்போது நீ வந்து ஒத்தையில வேற நின்ன. என்னைக்குமே நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒத்தையில பாடிட்டு இருந்தீங்க. நாங்கெல்லாம் ஞானிகள், நாங்கெல்லாம் நோனிகள். மரியாதையா பேசுங்க. நீங்கள் மரியாதையா கேளுங்க. நெல்ல கொட்டிடலாம், அள்ளிடலாம். சொல்ல முடியும் அல்ல முடியுமா? அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், தீயினார் சுட்ட புண் உள்ளார் மாறாதே நாவினார் சுட்டபடுன. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏன் பேசுற நீ? ஏன் எந்திரிச்சு வர முடியாதா? முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். இப்ப ஒரு மாட்டு வண்டியில ஒரு மாடு பூட்டி போற வண்டியில அதுக்கு தகுந்தாப்புதான் பாரம் ஏற்றணும். இப்ப 2 மாட்டு வண்டியை கூட்டிட்டு போற வையே கொஞ்சம் எவ்வளவு ஏற்றலாம் கூட கொஞ்சம். ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும் ஒன்ன விட்டு ஒன்னு பெருஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுரை மீனாட்சியம்மன் கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடி மனம்மா ஓடுகிற வண்டி ஓட அப்படின்னா இல்லையா? 2 மாடுங்க சரியா இருக்கு அப்படிங்களா? அதுக்கு பேர் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மற்ற மகிழ்ச்சி. நான் கூட வேலைப்பட்டேன். ஏன்னா ஒத்தையிலிருந்து பாடிக்கிட்டு இருக்கோமே, ஒத்தையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கமே இருக்கும்போது ரசிகர்கள் எனக்கு துணையாக ஜெயலலிதா அந்த பாட்டை பாடுங்க, இந்த பாட்டை பாடுங்க அப்படி நான் பார்த்து கிளாப்ஸ் தட்டிக்கிட்டே இருந்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான். அதனால எனக்கு நேரம் போனதே தெரியல.
எப்படி 1 மணி நேரத்தை கடத்திட்டேன் நானு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ரசிகர்களுடைய அந்த ஆடவாரம் அருமையாக இருந்தது. நம்முடைய பிள்ளையார் குலத்துல உங்க உதவினால நான் வந்திருக்கேன். ஏன்னா என்னன்றி ஒன்றாருக்கு உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. 1000 கேட்கிறாது. அப்புறம் கேட்டாலும் கேட்கிறாங்க. சண்முகராஜ நாடகத்துல ஜெயரவி இருப்பேன், சரி இருந்தா அப்படி நம்பிக்கை எனக்கு உண்டு. உங்க நாடகத்துல வெண்ணவாழ்வுடைய முதல்ல என்ன நீங்க தான் கொண்டு போனீங்க. ஆஹா, முகத்துக்கு முகம் உதவி தானுங்க. உதவிதான். சண்முகராஜா இந்த இடத்துக்கு போட்டா இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன போடுறோம். இந்த இடத்துக்கு வந்தா எத்தனையோ பப்பனை பார்த்தாலும் சண்முகராஜா அவன் பாணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மணியண்ணை நாடகத்தை நான் போயோ நாரதர்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு. ஆமா, ஏன்னா அப்படித்தாங்க இருக்கணும். வித்தியாசம்ன்ற ஒன்று இருந்தால் தான் டிஃபரன்ஸ். ஆங்கிலத்தில் டிஃபரன்ஸ் சொல்லுவா, வேறுபாடு இருக்கணும். அது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு போயிடும் இல்லையா? ஆமா சாமி. அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிங்கிற மாதிரி. நீங்க யார் இந்த கோஷத்தோட வந்திருக்கீங்க, வேஷத்தோட? நான் வேஷம் போட்டா வந்திருக்கேன். நல்ல கோளாறாது. நாங்கள் எல்லாம் தேவர்கள். இப்போ நாங்கள்லாம் ராவத்தர்களா? நீங்களாம் யாரு? நாங்களும் தேவர்கள் தான். சோத்துக்கு என்ன பண்றீங்க? பியறீங்களா? மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு 3 பிரதானம்ங்க. பீண்டா தப்பா நினைக்க வேணாம். மழை நீரில் இருந்து கிடைக்கிறது என்ன? வைட்டமின் பி. அந்த பீயை தான் சாப்பிடணும். அதனாலதான் சோழமன்னரை பார்த்து ஔவையார் சொன்னாங்கல்ல, சோழமன்னா அவருடைய ஆட்சியிலே என்னாலும் வரப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் அண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோர் இந்த அரசு உன்னுடைய ஆட்சியில என்னைக்கு நல்லா இருக்கும், மக்களாட்சி சிறப்பா இருக்கும். மாதம் மும்மாறி மழை பெய்யும், வேதம் ஓதுகிற வேதியோர்க்கு மழை, நீதிமன்னர் நெருங்கலுக்கு ஓர் மழை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு மழை, இப்படி மாதம் மும்மாறி மழை பொழியும் சோழ மன்னான்னு கிளவி சொல்லிச்சு. அப்ப பேஞ்சிச்சு 3 மழை. இப்ப அப்படி பேயல. அரிசி கலவாங்க அந்தனருக்கு ஒரு மழை, புருஷனை கொண்ட புண்ணியவதிக்கு ஒரு மழை, ஊர்ல நடந்ததை நடக்கலம்ப நடக்காதத நடந்துச்சுமே அவனுக்கு தான் 3வது மழை. அப்படியா? கலிகாலம் அப்படிதான் இருக்கட்டும், கலியுகம். ஆனா நல்லார் ஒருவர் இருந்து விட்டால் அவர் பொருட்டு எல்லோருக்கும் மழை. அப்ப அந்த ஒருத்தர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுமா இல்லையா? 100 பேர்ல அந்த ஒருத்தர் யார் நல்லவன்? அவன்தான் விகரணன். ஆரைக்குடி கவிஞர் பாரதி கணேசன் மகாபாரதத்துல பாஞ்சாலி துயில 3 மாதம் வீட்டுக்கு வெளியே இருந்தா 3 நாள். ஒரு மாதத்துல 3 நாள் பெண்கள் வந்து ஒதுங்கி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல துச்சாதனன் போய் அவ கூந்தலை குளிச்சு இழுத்துக்கிட்டே வந்தான தரன்னு. யாரு கூந்தல? பாஞ்சாலி. ஒரு பெண்ணை தொடலாமா? அந்த நேரம் தொடக்கூடாது. எந்த யுகத்தில் நடக்காத ஒரு அக்கிரமமான ஒரு காட்சி அந்த அந்த துவாபர யுகத்திலே நடந்தது. அப்பதான் விதுரன் சொன்னான், கௌரவர் 100 பேர்ல விதுரனே துரியோதனின் தம்பி, இப்படிலாம் செய்யாதீங்க, பெரிய பாவம். ஒரு பெண்ணை 3 நாள் வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய பெண்ணை இப்படி இழுத்துக்கிட்டு வர்றீங்களே, இது நல்லா இருக்கா அண்ணா? பெரிய பாவம் அண்ணா, இந்த பாவத்தை தொலைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா விகரணன். அதனாலதான் அந்த ஒருவனுக்காக மழை பொழிந்தது ஒரு தேசத்துல. அது எந்த தேசம் தெரியுமா? என்ன தேசம்? அது நான் உங்க தங்கச்சிகிட்ட சொல்லிடுறேன். சரி தம்பி, நாங்கள் எல்லாம் முனிவர்கள். மானசம், அண்டசம், உப்பிசம், சராயுசம். பாயாசம் பாயசம்லாம் இது இல்லை, அந்த கணக்கில் வராதா? தோன்றுவது, பொறிப்பது, போடுவது, பிறப்பது. தோன்றுவது ரிஷிகள் கணக்கு, பொறிப்பது குஞ்சு கணக்கு. இந்த கோழி குஞ்சு இருக்கு பாருங்க, முட்டை விரிஞ்சா குஞ்சு வருதா இல்லையா? ஆமா, சிப்ப திறந்தாலும் இப்ப குஞ்சு வரும். அந்த குஞ்சு இல்லடா. நீங்க நினைக்கிறது கூட தவறாவே நினைக்க கூடாது. என்ன? செவ்வாய்க்கிழமை நான் முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். ஆமா, நீங்க என்ன சிப்ப திறந்தா குஞ்சு வரும் தானே? அமூதி செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போயிருக்கீங்களா? என்ன? குஞ்சு வியாபாரம் பார்ப்பாங்க. ஆமா, அந்த குஞ்சை வெளியில ஒட்டி வியாபாரம் பார்க்க மாட்டாங்க. ஒரு கூடைக்குள்ள ஓட்டு சுத்தி ஒரு சிப்பு இருக்கும். அந்த சிப்பை திறந்தா அந்த குஞ்சு வரும். யாரு 20 ரூபா கேட்கும்போது 2 குஞ்சு எடுக்கணும். அப்ப சிப்பை திறந்தா குஞ்சு எடுக்கலாம். ஆமா, அதை சொல்றீங்களா? அதை சொல்றேன். பலே அதையா மிக சிக்கியா. சரிங்க தம்பி, இந்த உப்பிசம்ங்கிறது கருப்பையில் நம்ம தோன்றுகின்றோம் இல்லையா? உப்பிசம். ஆண்டவன் இருப்பது கருவறையிலே, அதே போல நம்ம வருவது யாரு? தாயின் கருவறையிலே. நானாக நான் இல்லை
தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டால் உன் பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஆரோ ஆரோ எனக்காரோ ஆரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா அம்மா 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 பாடும்போது அன்னைக்கு அருமையா போறாங்க மைசெட் பேரு மைசெட் சௌரா சௌரா ஓ சௌரா அற்புதம் போன வட்டம் வந்து பாடினீங்களா அதே நல்லா போயிருக்காரு அருமைண்ணே சூப்பர் சுடர்விளக்காக இருந்தாலும் தூண்டுகொண்டு அந்த செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னாங்க பத்தியா மாப்பிள்ள சிரிச்சிருக்கேன் எங்க அப்பா பிரம்மதேவன் எங்க அப்பா நம்பிராசன் எங்க அம்மா கலைவாணி எங்க அம்மா நங்கை மோகினி எங்க தாத்தா மகாவிஷ்ணு எங்க தாத்தா உபேந்திர நம்பி எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே நான் ஆடுவது பிள்ளையார் குளம் சம்பளத்திலே அவன் ஆடியது தில்லையிலே நம்ம ஆடுவது பிள்ளையார் குளம் எல்லையிலே இந்த எல்லையிலே ஒரு பெண்ணுடைய குரல் கட்டது யாரது என்னுடைய கூட பிறவாத சகோதரி கூட பிறவாத சகோதரி பெற்றால் தான் பிள்ளையா 106 ஆண்பால் பெண்பால் இருந்தானே அவள் சீம்பால் அவள் சீம்பாலா அவள் எப்படி இருப்பா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை தமிழ் பால் இல்லைங்கிறார் அப்ப அவள் அப்பாள் நீ இப்பாள் நடுவில் தாப்பாள் போட்டாச்சா இல்லையா போட்டாச்சு அப்ப அவள் வருவா அவள் வருவாளா அவள் வருவாளா வானவெளியே வந்து உள்ளே தங்கையின் காணும் கேட்டது எப்படி காணும் கேட்டது ஆலோலம் தோ என்று காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாயே கூடலில் வந்த சொந்தம் மயக்கம் என்ன காதல் வாழ்வாழ் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இங்கு எனக்காக வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னை வாழ்கே மச்சான்